ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி குளுக்கோஸ் சிரப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/2 கப்பு சர்க்கரை, 1/4 கப்பு தண்ணி ஒரு பேனில் ஊற்றிடலாம். எலுமிச்சம்பழம் ஜூஸ் பிழிஞ்சு வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சிரப் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு 5 மாதம் வரலாம் யூஸ் பண்ணிக்கலாம் வச்சு. சின்னதாக எரியிற ஸ்டவ் ஹையில் வச்சுட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையும் தண்ணியும் எடுத்து வச்சு கலக்கி விட்டுறலாம். நல்லா சலசலன்னு கொதித்து சர்க்கரையெல்லாம் கரையணும். அதுக்கப்புறம் தான் நம்ம எலுமிச்சம்பழம் ஜூஸ் ஊற்றணும். சர்க்கரை முழுசாக கரைஞ்சப்பறம் தான் ஊற்றணும். இப்போ நான் 1/2 டீஸ்பூனில் 3 தடவை ஊற்றிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் ஜூஸ் ஊற்றணும். 1/2 கப்பு சர்க்கரைக்கு 1/4 கப்பு தண்ணி, 1/2 டீஸ்பூன் எலுமிச்சப்பழம் ஜூஸ். அது கரெக்டான அளவு. நான் வீடியோ எல்லாமே ஸ்லோவாக தான் காமிக்கிறேன். இந்த கொதிக்கிற இடத்துல மட்டும் ஸ்பீடு வச்சுருக்கேன். நல்லா இந்த மாதிரி கொதிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சமாக எடுத்து ஒரு தட்டில் ஊற்றிக்கிறேன். பாகு வந்துருச்சான்னு பார்க்கலாம். கையில் கொஞ்சம் நல்லா தாராளமாக தொட்டுக்கலாம். தொட்டு இப்படி பார்த்தீங்கன்னாக்க உடையுது, கம்பி வந்து உடையுது. இந்த கம்பி வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வரணும். இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கலாம். கண்டிப்பாக ஒரு 3 நிமிஷம் ஆகுங்க. 3 நிமிஷத்தில் பாகு நம்மளுக்கு ரெடி ஆயிரும். சின்னதாக எரியிற ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க, பெருசாக எரியிற ஸ்டவ்வில் வைக்க வேண்டாம். இன்னும் கொஞ்சம் எடுத்து ஊற்றி பார்க்கலாம். இப்போ தொட்டு கொஞ்சம் தாராளமாக கையில் தொட்டுக்கலாம். கையில் தண்ணியெலாம் போட வேண்டாம், அப்படியே தொட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும் பாகு. கரெக்டான பதம். இப்போ மறுபடியும் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி பாகு வரணும். இதுதான் கரெக்டான பதம். நம்ம எடுத்தோம்னா பாருங்கள், நம்மளுக்கு சக்கரை மாதிரி தெரியல, அப்படியே ஒரு முத்து மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப நம்ம சர்க்கரையை கிறிஸ்டலாக ஆகக்கூடாது, இதே போல் தான் இருக்கணும். உப்பு பாருங்கள், ரொம்ப கம்மியாக உப்பு போட்டுக்கிறேன். அவ்வளோ ஸ்டவ் அணைச்சிடலாம். இப்போ ஒரு கலக்கிட்டு ஸ்டவ் அணைச்சிடலாம். உப்பு முதலே கூட போட்டுக்கலாம். நான் வீடியோ எடுத்துகிட்டே இருந்ததுனால நான் லாஸ்ட்டாக உப்பு போட்டேன். நல்லா கொதிக்கும் போதே கூட உப்பு சேர்த்திக்கலாம். நான் வந்து இந்த கேக்குக்கு ப்ளூபெரியும் மேங்கோவும் க்ரஷ் செய்துங்க. அந்த க்ரஷில் ஒரு 1/2 ஸ்பூன் இந்த ஸ்பூனில் போட்டு கலக்கிட்டால் சூப்பராக நம்மளுக்கு நல்லா ஸ்டிஃபாக இருக்கும், நல்லா ஷைனியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கரெக்டாக ஆகிடுச்சு. நான் நல்லா ஆறிடுச்சு. நான் செய்து ஒரு 6 மணி நேரத்துக்கு அப்புறம் இப்போ காமிக்கிறேன். நல்லா செட் ஆகிடுச்சு. இது வெளியிலேயே வச்சிங்கனாலும் நல்லாயிருக்கும், ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சாலும் இது கெட்டிமாலாம் ஆகாது, இதே மாதிரி தான் இருக்கும். சர்க்கரையெல்லாம் ஆகாது. நம்ம மாமூலாக பாகு காய்ச்சி வச்சோம்னா ஒரு மாதிரி கெட்டிமாகும் பாருங்கள், அந்த மாதிரிலாம் ஆகாது. இதே போல் தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய சூப்பரான குளுக்கோஸ் சிரப் ரெடி. நல்லா கரெக்டாக இருக்குது பாருங்கள், கண்ணாடி பதம் மாதிரி. கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் அந்த பட்டர்ஃப்ளை கேக்குக்காக தான் செய்தேன். ஆனால் அந்த கேக் வீடியோ என்னால் எடுக்க முடியலைங்க. மறுபடியும் எடுக்கும்போது நான் இந்த மாதிரி செய்து கலக்கி செய்கிறதையும் நான் வீடியோ எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், நார் மாதிரி இருக்குது வச்சு பார்த்தீங்கன்னாக்க. அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.